Global Talk. எமது குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 23ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. தற்போது மத்திய கிழக்கிலிருந்து மிக அதிகப்படியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான செய்திகள் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றது. மறுபுறம் காசாவில் அதிகமான கொடூர தாக்குதல்கள் இஸ்ரேலிய கோழை இராணுவங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக 24 மணித்தியாலங்களுக்குள் நடைபெற்ற தாக்குதலில் சிறுவர்கள் பலர் கொல்லப்பட்டு படுகாயமடைந்த படங்கள், வீடியோக்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. சகோதரர்களே, என்ன நடந்தாலும் சிலருக்கு, அதாவது புத்திக்கெட்ட ஜென்மங்களுக்கு சாக்கடை ஒன்றுதான் பூக்கடை ஒன்றுதான் என்பது போலத்தான் இந்த இஸ்ரேல் இத்தனை பாடங்களையும் அழிவுகளை கண்ட பின்பு கூட அவர்களது காட்டு மிராண்டித்தனத்தை அப்பாவி காசா மக்கள் மீது காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே வீரம் உள்ளவர்கள் என்றால் ஈரானில் இறங்கி அடிக்க வேண்டும். ஈரான் அடிக்கிற அடியில் இப்போது நெத்தனியாகு தூதுவிட்டிருக்கின்றார். எப்படி என்றால், ஈரான் யுத்த நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் உடனடியாக அதனை அமல்படுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளதாக பல செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதற்கு பதில் வழங்கிய ஈரான், தற்போது எந்த யுத்த நிறுத்தமும் கிடையாது என்று ஒரே வார்த்தையிலேயே பதில் ஊடகங்கள் மூலம் வழங்கிவிட்டது. இந்த இஸ்ரேலோடு சமாதானம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது மனித நேயம் உள்ள ஒரு மனிதன் தற்போது காசாவுடைய சிச்சுவேஷனை பார்த்து இந்த கொடூர இஸ்ரேலோடு சமாதானம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுத்துக் கொள்ள முடியும். இது இவ்வாறு இருக்கையில் தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் விடுத்துக் கொண்டே இருக்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஈரானுடைய அதிக ஊடகங்களில் பேசப்பட்ட விடயம், அமெரிக்கா செய்த வேலைக்கு ஈரானுடைய விசேட நடவடிக்கை இருக்கின்றது என்று தொடர்ச்சியாக செய்திகள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதேவேளை கொமைனி அவர்கள் கூட அமெரிக்காவுக்கு மிக சரியான பதில் பாடம் கற்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டு வருகின்றார். இந்த நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில், குறிப்பாக கட்டார், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பதட்டமான நிலை உருவாகியுள்ளது. அதேவேளை சவுதி அரேபியாவின் ஜித்தா இருக்கும் பகுதியில் கூட வான்தடுப்பு சாதனங்கள் அதிகம் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேவேளை கத்தாரில் தற்போது திடீர் ஒரு பதற்றம் நிலவுகின்றது. அதாவது அரசாங்கம் வான்பரப்பை மூடிவிட்டதாகவும் எந்த நாட்டுடைய விமானமும் கத்தாருக்கு வருவது தடை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை மறுபுறம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்களை அவசரமாக, குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரக பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களை துருக்கி ரத்து செய்துவிட்டதாக செய்திகள் கிடைக்கின்றது. இது இவ்வாறு இருக்கும் சகோதரர்களே, தற்போது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யாவில் மிக முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றில் ரகசியமாக ஈடுபட்டு வருகின்றார். அங்கு பேசப்படும் விடயம் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான நடைபெற இருக்கும் அடுத்த நடவடிக்கை பற்றி ஈரான் பேசுகிறது என்று பல ஊடகங்கள் யூகம் தெரிவித்து வருகிறது. ஆனால் தற்போது மிக அண்மித்த மணி நேரங்களுக்குள் இப்போது உள்ள அனைத்து பதட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் ஈரான் அமெரிக்கா மீது பதில் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என அஞ்சப்பட்ட ஒரு நிலை உருவாகியுள்ளது. அதேவேளை ஈரானின் இந்த கடுமையான நிலை கண்டு அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஈரானிடம் மறைமுகமாக மன்னிப்பு வேண்டினார். அது எப்படி என்றால், நாங்கள் ஈரானுடைய எந்த ஒரு பொதுமக்களையும் தாக்கவில்லை, ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அணு கட்டமைப்புகளைத்தான் நாங்கள் தாக்கினோம். இதெல்லாம் ஒரு முறை நடந்த நிகழ்ச்சி தான். இதனால் எந்த ஒரு பொதுமக்களும் குடியிருப்புகளும் பாதிக்கப்படவில்லை. நாங்கள் ஈரானோடு போருக்காக அங்கு வருகை தரவில்லை. எங்களது நோக்கம் அணுமின்சார நிலையத்தை தகர்ப்பது மாத்திரமே. ஆகவே ஈரான் எங்களை தாக்கக்கூடாது என்று அவர் வெள்ளை மாளிகையில் இருந்து பேசிய செய்தி நேற்று ஊடகங்களில் வைரலாக இருந்தது. இவ்வளவு பெரிய ஆபத்தான விடயத்தை செய்துவிட்டு சிம்பிளாக பொதுமக்களை நாங்கள் தாக்கவில்லை, அணு கட்டமைப்பை தான் அளித்தோம் என்று அவர் குறிப்பிடுவது இந்த அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஜேம்ஸுக்கு தலையில் மூளை இருக்கிறதா அல்லது வேறொன்று இருக்கிறதா என்று தெரியவில்லை என்று சில சமூக ஊடகங்களில் மக்கள் எழுதியிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு அணு கட்டமைப்பின் மீது தாக்குதல் நடத்தும் போது அவற்றில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அங்கு காணப்படும் அனைத்து லட்சக்கணக்கான மக்கள், ஏன் ஈரான் மட்டுமில்லை, அதற்கு அடுத்த ஆர்மேனியா மற்றும் துருக்கி, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற எல்லா நாடுகளிலும் காற்றில் அணு கதிர்வீச்சுக்கள் கலந்துவிடும். இதனால் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே பல லட்சம் மக்கள் மரணித்திருப்பார்கள். இவ்வாறு போக ஒரு வருடத்துக்குள் இன்னும் பல லட்சம் மக்கள் அடுத்த கட்டமாக மரணிப்பார்கள். இதன் பின்பு என்ன நடக்கும்? அடுத்தடுத்து வரும் சில ஆண்டுகளில் இன்னும் பல லட்சம் மக்கள் புற்றுநோய் போன்ற பாரிய நோய்களால் பாதிக்கப்பட்டு ஈரானை சுற்றியுள்ள நாட்டு மக்கள் மரணிப்பார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தெரியாதா? இப்படி ஒரு ஆபத்தான தாக்குதலை தான் அமெரிக்கா ஈரான் மீது செய்துள்ளது. நல்ல வேளை ஈரான் இவர்களுடைய குணத்தை அறிந்து அதனை வேறொரு இடத்திற்கு மாற்றிவிட்டது. இதனால் அந்த பாரசீக மற்றும் வளைகுடா நாட்டு மக்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கொண்டார்கள். ஆகவே இந்த ஒரு பேராபத்து மிக்க வேலை செய்த இந்த அமெரிக்காவை ஈரான் அவ்வளவு விரைவாக மன்னிக்குமா? அநேகமாக இன்னும் 24 அல்லது 48 மணித்தியாலங்கள்
மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவுக்கு வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய பாடம் ஒன்றை இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் காண்பிக்க போகின்றது என்று நாம் நினைக்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளில் இவர்களது விமான தளங்கள் பறந்து காணப்படுகிறது. ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கு முன் இந்த மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை தவிடு பொடியாக்கக்கூடிய நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கும் போது ஈரான் ஏற்கனவே அறிவித்தபடி ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கான அனுமதியை ஈரானிய பாராளுமன்றம் நேற்று வழங்கிவிட்டது. அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடினால் உலக மோசமான கட்டத்தை அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதை பார்த்த இந்த அமெரிக்கா, நீங்கள் அந்த வேலையை மாத்திரம் செய்யக்கூடாது, இதனால் பாரிய பொருளாதார நெருக்கடி உலகத்துக்கு ஏற்படுமாம் என்று கொக்கரிக்கின்றார்கள். உலகத்துக்கு ஏற்படுவதை விட அவர்களுக்கு தான் அதிகம் ஏற்படும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் 3வது சனத்தொகை அமெரிக்காவில் தான் உள்ளது. அதுதான் இந்த கவலைப்பட்டு உலகத்து மக்களுக்கு ஏற்படும் என்று முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் இந்த அமெரிக்கர்கள். எதையுமே கேட்காத ஈரான் தற்போது ஹோர்முஸை மூடப்போவதாக அறிவித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா சீனாவிடம் சொல்லி, பாருங்கப்பா எங்கட பொருளாதாரத்தை அடிப்படை வைக்க போறாங்க, ஹோர்முஸை மூடவானான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சீனாவில் போய் கதறி அழுது ஈரானுக்கு செய்தி அனுப்பிய கதை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பு தான் சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் வரி விதிப்பில் போர் வந்தது. அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய வரிகளை விதித்து சீனாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான பல திட்டங்களை செய்து தோல்வியடைந்து போனார்கள். இதனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ராஜதந்திர உறவு சிதைந்து போயிருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்காவின் பொருளாதாரம் மந்தகதிக்கு மாறிவிடும். அதாவது ஹோர்முஸ் சந்தியை மூடினால் அமெரிக்காவுக்கு பெட்ரோல் கிடைக்காமல் அமெரிக்காவின் பொருளாதாரமே ஆடி போயிடும் என்று வெட்கத்தை மறந்து சீனாவிடம் போய் ஈரான் சொல்லும்படி கதறிய கதை இன்று இலங்கையின் பிரதான பத்திரிகையில் கூட பிரசுரமாக இருந்தது. ஆனால் ஈரானோ இந்த ஹோர்முஸ் சந்தியை மூடுவதாகவே முடிவெடுத்ததாக செய்திகள் கிடைக்கின்றது. இதனால் எமது நாடும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவது வளமைதான். ஆனால் இம்முறை அதை ஒரு சிஸ்டமாக மூடப்போவதாகத்தான் கருத்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நாடுகளுக்கு மாத்திரம் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாக பெட்ரோல் கொள்வனவு செய்வதற்கு வருகை தரக்கூடாது, மற்ற நாடுகளுக்கு சலுகை வழங்குதல் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இது மூடப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அதனால் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் கொஞ்சம் திருப்தி அடையலாம். ஏனென்றால் நேற்று இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஈரானுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து, இந்தியா ஈரானினுடைய நட்புறவு நாடு, நாங்கள் எப்போதும் உங்களது நட்புறவை விரும்புகின்றோம் என்று ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு முன்னமே ஈரானை வார்த்தைகளால் கைக்குள் போட்டுக் கொண்டார். ஏனென்றால் அவ்வாறு செய்தால்தான் இந்தியாவுக்கு பெட்ரோல் வாங்குவதற்கு அந்த வளைகுடாவுக்கு நிம்மதியாக செல்ல முடியும் என்ற ஒரு ராஜதந்திரத்துக்கு அமைய மோடி ஈரானை அணுகிக் கொண்ட கதை செய்திகளில் வெளிவருகின்றது. மேலும் சகோதரர்களே, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்ததை அடுத்து இன்று அமெரிக்க மக்கள் கடுமையாக விமர்சனம் தெரிவித்து டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. கலிபோர்னியாவில் சண்டிகார் பகுதியில் கோ டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு கோஷத்தையும் பதாதையும் ஏந்தி மக்கள் கடற்கரை ஓரத்தை நோக்கி நகர்ந்து வரும் காட்சிகள் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் காணக்கூடியதாக உள்ளது. இதனை பார்க்கும் போது இலங்கையில் நடந்த அரகலை, அதாவது மக்கள் எல்லாம் இலங்கையின் முன்னைய ஆட்சியில் பொருளாதார மந்த கதி ஏற்பட்டதன் காரணமாக அப்போதைய ஆட்சியை கலைப்பதற்காக மக்கள் கோட்டா கோஹோம் என்று பதாதைகளை தூக்கிக் கொண்டு அலை அலையாக கொழும்பு நோக்கி ஒன்று கூடிய காட்சி போல இன்று அமெரிக்காவில் காணக்கூடியதாக இருந்தது. இந்த அமெரிக்க மக்கள் கூறும் விடயம் ஒன்றுதான், அமெரிக்கா பொருளாதாரத்தில் மிக சரிவான நிலை வந்து கொண்டிருக்கும் போது பல கோடி டாலர்களை செலவழித்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி போட்டு வந்திருக்கின்றாய். நாளை அந்த தாக்குதலுக்கான செலவை பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து நீ பெற்றுக் கொள்வாய். இதனால் இந்த நாடு தொடர்ச்சியாக பொருளாதார மந்த கதிக்கு சென்று கொண்டே இருக்கின்றது என்பது கூட உனக்கு புரியவில்லை, ஆகவே நீ வெளியேறு என்று மக்கள் அங்கு கோஷமிடுவதை தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. மேலும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியளிக்கும் போது ஈரானில் அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது, இதன் விளைவாக அமெரிக்க மக்கள் சர்வதேசத்தில் அங்கங்கே தாக்கப்படுவார்கள், அடுத்து ஈரானால் அமெரிக்கா தாக்கப்படும், எங்களது அமெரிக்க பிள்ளைகள் மத்திய கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களில் தங்கியுள்ளனர், இந்த ஜனாதிபதி சிந்திக்காமல் செய்யும் ஒவ்வொரு வேளையும் அவர்களது உயிர்கள் ஈரானால் பழித்தீர்க்கப்படலாம் என்று கோ டொனால்ட் ட்ரம்ப் என்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். இவை அல்லாமல் சகோதரர்களே, இன்று இஸ்ரேல் ஈரானுடைய 5 விமான நிலையங்களை தாக்கியதாக இஸ்ரேல் குறிப்பிட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் ஈரானின் ஹைஃபா துறைமுகம், மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் வேறொன்ன இடங்களில் எல்லாம் ஈரான் அதிரடியாக பெலஸ்டிக் மிசைல் ஏவியதை காணக்கூடியதாக இருந்தது. ஹைஃபா துறைமுகத்தில் காணப்பட்ட இஸ்ரேலுடைய நீர்மூழ்கி கப்பலும் மேலும் இஸ்ரேலுடைய 2 மிகப்பெரிய போர்க்கப்பலும் சிதறடிக்கப்பட்டதை இன்று அரபு ஊடகங்கள் மாலை தொலைக்காட்சி செய்திகளில் வெளியிட்டது. தி ஸ்டோரி என்ற ஒரு அரபிய தொலைக்காட்சி ஒன்றில் இந்த செய்தியை நான் பார்த்து கொண்டேன். இவை அல்லாமல் மேலும் சில செய்திகள் சகோதரர்களே, இன்று ஈரானில் கைது செய்யப்பட்ட மொசாட் உளவாளிகளில் ஒருவருக்கு தூக்கு தண்டனை மக்களுக்கு முன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய ஜனாதிபதி இன்று அமெரிக்க
அமெரிக்கா தாக்குதலை கண்டித்து தெஹ்ரான் வீதிகளில் இறங்கி போராடிய காட்சிகளை இலங்கையுடைய பிரதான பத்திரிகைகள் வெளியிட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. மேலும் இன்று ஐநாவின் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரான் மீது அமெரிக்காவுடைய தாக்குதலை மிக கடுமையாக சீனா கண்டித்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. சரி சகோதரர்களே, அடுத்து வரும் முக்கிய செய்திகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்தின் குளோபல் டாக் நிகழ்ச்சி.